தடவை திட்டிட்டு போனா அவனுக்கு ஒரு தண்டனை. இந்த நீதிமன்றங்கள்ல சட்டம் இருக்கா இல்லையா? அப்ப பழசு எப்ப வரும்? புதுசு வந்தா வரும். புதுசு வந்துச்சா இல்லையா? அதை இப்ப மறுக்க போறீங்களா, ஏத்துக்கிற போறீங்களா? அதையும் நாம ஆதாரத்தோட நிரூபிக்க ரெடியா இருக்கிறோம். உங்களிடம் நீங்களே ஸ்பான்சர் பண்ணி ஒரு சகோதரி அது சம்பந்தமான ஆதாரங்கள் நம்மகிட்ட எல்லாம் தெளிவா எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள், இன்னும் பேச்சு பூர்வமான ரெக்கார்டிங் ஆதாரங்கள், இவைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு தான் பேசுவோம். நீங்க வாங்க சபையில உட்காருங்க. இந்த மாதிரி நீங்க வேண்டாலும் கூட்டுவோம். பொதுக்கூட்டம், இது பொதுக்குழு சொன்னீங்கல்ல, அதை விட நிறைய இருக்காங்க மக்கள். பொதுக்குழுல பேசணும் சொன்னீங்கல்ல, பொதுக்குழுவை விட நிறைய இருக்காங்க. இனிமே எப்படி பேசணும் கேட்டா, இனி தனியாளு அன்னைக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னால நவம்பர்ல கடிதம் முறையில ஹாமின் இப்ராஹிம்ங்கிற ஒரு ஆளு, நீங்க எஸ்எம் ஆக்கிற ஒரு நிர்வாகி ஒரு ஆளு, 2 பேரும் இவரோட ஜமாத்துக்கு கீழே உள்ள ஆளுங்க 2 பேரையும் ஜமாத்து நிர்வாகம் விசாரிக்க முடிவெடுக்கும். அது அன்னைக்கு நிலை. இன்னைக்கு நிலை நீங்க ஒரு இயக்கம், நாங்க ஒரு இயக்கம். 2 இயக்கமும் பொதுவான முறையில ஒப்பந்தம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு 2 இயக்கமும் சரியான எல்லாம் பண்ணி நீங்க கேட்கிற மாதிரி நான் கடிதத்தில் எழுதியிருக்கிறேன். லைவ்லையும் டிஸ்கஸ் பண்ண தயார். தொலைக்காட்சி லைவ்லையும் இந்த பொதுக்குழுவை கூட்டுங்க, அங்க வருவோம். பொதுக்குழுவை தான் நாங்க கூட்ட சொன்னோமே, பொதுக்குழுவை கூட்டுங்க. இப்படிங்கறதெல்லாம் படம் காட்டுற வேலை. இன்னும் சொல்றேன், அந்த வேலையெல்லாம் ஒரு விஷயம் ஒரு மனிதன் மேல அவன் செய்யாத குற்றத்திற்காக அவங்க மேல அவதூறு சுமத்தப்பட்டுருச்சு, அது பேசப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் அதை நிரூபிக்காம வேற வேலை செய்யவே மாட்டாங்க. அதை நிரூபிக்காமல் வேற எதுக்குமே அவனுக்கு ஓடாதுங்க. செயலிழந்து போயிருவான். சாதாரணமான விஷயம் செய்தவன் என்ன செய்வான்? அது நடக்காத மாதிரி மற்ற வேலைகளில் ஈடுபடுவான். யாரு செய்கிறார்? இந்த விஷயத்தையும் நீங்கள் மனசுல வச்சுக்கணும். பழைய விஷயம், நீங்க அலுவலகத்துக்கு வந்திருந்த அந்த பெண்ணிடத்திலே தவறாக நடக்க முயற்சி செய்தீர்கள் என்று சொல்லி அவங்களே பாலாவை கூப்பிடுறாங்க. உங்களை பாலா எழுதியும் இருக்காங்க கடிதத்தில். நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என்னுடைய குடும்பத்தார் மீது என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டு, அவர் நான் அலுவலகத்துக்கு போன என்ற தவறான முறையில நடந்து கொள்ள முயற்சி செஞ்சார் என்று அவதூறுண்டா என்னங்க? முதல்ல அவதூறுண்டா ஏயும் பியும் ஒரு இடத்துல பார்த்துட்டு சி சொல்றது அவதூறு. ஏ என்றிடம் இப்படி நடந்து கொண்டார் என்று பி சொல்லுவது எப்படி அவதூறு? குற்றச்சாட்டு இல்லையா? அவதூறு பேச அவதூறுக்கும் குற்றச்சாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளங்க. நீங்க இப்படி விளங்காத காரணத்தினாலதான் 1.5 மாசத்துக்கு ஒரு முன்னால நடந்ததெல்லாம் இன்னைக்கு பொய்யா பேசுறாங்க, திருப்பி மாத்தி பேசுறாங்க, பிரட்டி அடிக்கிறாங்க. எது விளங்காத காரணத்தினால? அவதூறுண்டா என்ன? நாங்களா சொல்றோம்? உங்க குற்றத்துல சம்பந்தப்பட்ட நேரடி சாட்சியம் சொல்ற ஆள் தானே கடிதம் எழுதுறாங்க எங்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கிற உங்களுக்கு எப்படி இங்க எல்லாம் அது எப்படி தெரியும் வர்றேன். இப்ப அதெல்லாம் சொல்றேன். அது இல்ல மேற்றுங்கிறதுனால நான் இப்ப விஷயத்தை விளக்கிட்டு இருக்கிறேன். மேற்று அது கிடையாது. மேற்று குற்றம் சாட்டு இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறீங்களா ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா போயிருங்க, முடிஞ்சு. மறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆதாரங்களோட நிரூபிக்கிறோம் வாங்க. இதுதான் மேற்று. இந்த திசை திருப்புற வேலைகள் எல்லாம் கூட்டம் போடுறது, தக்லீஃப் பண்றாங்க சொல்றது, எழுதி கொடுத்தாங்க சொல்றது, இவருக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்றது, தமிழ் எழுதவும் பேசவும் தெரியாதுன்னு சொல்றது எல்லாம் அது எல்லாம் திசை திருப்புவதற்காக ஜோடிக்கப்படுகின்ற வார்த்தை ஜாலங்கள், வெத்து பேச்சுங்கிறத மக்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு. இது இல்ல மேற்று. அப்ப அந்த பெண்ணிடம் அப்படி நடந்து கொண்டீங்களா? அவங்களை அதற்கு பின்னால் நீங்க ஆள் வச்சு மிரட்டினீங்களா இல்லையா? இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? ஆள் வச்சு மிரட்டி அதற்கு பின்னால் பணம் எவ்வளவு வேண்டாலும் தர்ற நீ வாங்கிக்கிட்டு எந்த செய்தியும் வெளியே சொல்லக்கூடாது என்று சொன்னீர்களா இல்லையா? அந்த பெண்ணிடத்துல நீ என்னோட மேல ரொம்ப உயிரா இருப்ப அப்படின்னு எனக்கு ஒரு இடத்துல இருந்து தகவல் வந்த காரணத்தினாலதான் நான் இப்படி உன்ட்ட நடந்துகிட்டேன், அதனால நீ போய் பெருசாக்குற, இப்படி தெரிஞ்சா உன்ட்ட தொற்றுக்கவே மாட்டேன் இப்படின்னு பேசுனீங்களா இல்லையா? ஆதாரம் பேசணும். இந்த கடிதத்தை யாரு எழுதினார் என்று தடய விலையில் ஆய்வுக்கு அனுப்புவோம். நீ மறுத்தியல்ல எல்லா ஆய்வும் செய்ய தயாரா இருக்கிறோம். இப்ப தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பி இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா மறுக்கிறீர்களா? இந்த குற்றச்சாட்டு வந்த உடனே ஜமாத்து கேட்குமா கேட்காதா? இப்படி பாலியல் ரீதியிலான பாலியல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் 2004 இருந்து இப்ப வரை இந்த ஜமாத்து ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து உங்களை விட்டுட்டு வேற யார் மேலேயாவது வந்திருக்கான்னு நீங்க யோசனை பண்ணி பார்க்க வேணாமாங்கிறத நம்ம கேள்வி. அந்த கேள்வியா கடிதத்தை படிச்ச உடனே, கடிதத்தை படிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, கடிதத்தை படிச்ச உடனே நான் அவருக்கு போன் அடிச்சேன். நீங்க சீரியல பார்த்தா சொல்லுவாங்க, பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். போன் அடிச்சேன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எடுக்கவே இல்லை. பொய். என்கிட்ட 2 அறியப்பட்ட நம்பர் இருக்கு, 2 நம்பர் இருக்கலாங்க, சம்பந்தப்பட்ட எங்களுக்கு தொடர்பு இருக்குல்ல, நிர்வாகிகளான தொடர்புகள் இருக்கு. அந்த நம்பர்ல இருந்து எனக்கு எந்த காலம் வரல. சம்பந்தப்பட்ட எந்த பேர்ல இருந்து வழக்கமா எந்த நம்பர்ல இருந்து வருமோ அந்த நம்பர்ல இருந்து ஒரு காலம் வரல. அது மட்டும் இல்ல, இது இப்படி நேர் மாற்றமா நான் தான் போன் பண்றேன். நான் தான்
அங்கே இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அபுதாபியினுடைய மண்டலத்தின் நிர்வாகியாக இருந்த சகோதரி யூசுப் அலி என்பவரை துணைக்கு வைத்துக் கொண்டு நம்ம இவ்வளவு க்ளோஸா இருந்த ஆள்க அவர் சொல்றாருல, இந்த சீரிய பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு, நானும் அவரும் ரொம்ப